Hi students and my family. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்னோடய தமிழ் டீச்சரை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சயின்ஸ் டீச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சயின்ஸ் டீச்சரோட பேரும் கண்ணன், என்னோடய பேர் தான். ஆனால் சயின்ஸ் டீச்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதில் முக்கியமான மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நான் 10th படிக்கும் பொழுது சார் வந்து எனக்கு சயின்ஸு ஹேண்டில் பண்ணாங்க. சார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா போலீஸ் மாதிரி அப்படியே ஜெயிச்சாண்டியாக இருப்பாங்க, பார்த்தாலே பயமாக இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து 10th சயின்ஸ் எக்ஸாம் வந்தாலே சயின்ஸ் எக்ஸாம் எழுதவே போக மாட்டேன் கூடாது. என்ன காரணம் அப்படின்னா மார்க் கம்மியான போட்டு தொலைச்சி எடுத்துடுவாங்க. அவங்க கையில் நான் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி போலீஸ் ஹேண்ட் எப்படி அந்த மாதிரி இருக்கும். ஒரு அடி போட்டோம் அப்படின்னா ஒரு அடி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மயங்கே விழுந்துருவோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 8 months நான் சாரை திட்டாத வார்த்தையில் நான் நிறைய டைம் ப்ரேயர் பண்ணுறது உண்டு. ஐயோ அன்றைக்கி கண்ணன்ஸை வரக்கூடாது அப்படிலாம் நிறைய ப்ரேயர் பண்ணுறது உண்டு. எப்படி நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் என்ன காரணம்னா பயம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, படித்தே ஆகணும், உடம்பு முடியலாம் எதுவும் காரணே காட்ட மாட்டாங்க, மார்க்கோடு தொலைச்சே போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சார் யார் அப்படின்னா கண்ணன் சார். ஆனால் அவங்க என்ன எனக்கு பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 months என்னைய மாதிரி குழந்தையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 6 months எனக்கு கண்ணன்ஸ் ஒரு எனிமி மாதிரி தெரிஞ்ச ஒரு டீச்சர், லாஸ்ட் 3 months எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. 3 months கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. மறக்கவே முடியாது. அப்போ லாஸ்ட்டு 2 months என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐயோ முன்னாடி நம்ம வந்து சாரை தப்பாக நினச்சிருக்காம கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்கலாமோ, இன்னும் நிறையவே கற்றுக்கலாமோன்னு நான் நினச்சேன். பட்டு அது எப்படி நான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா லாஸ்ட்டு 2 months என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ கண்ணன் சார். உண்மையிலே நீங்கள் எங்கூட அந்த லாஸ்ட் 3 months என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் படிக்க வைக்கலன்னா உண்மையிலே 10th நான் 78 mark எடுத்துருக்க மாட்டேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் டாப்பர்லாம் கிடையாது, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் எனக்கு சில டீச்சர்ஸ் கிடைச்சதுனால தான் உண்மையில் வந்து ஓரளவுக்காவது என்னால் மார்க் எடுக்க முடிஞ்சது. பிகாஸ் அவங்களுடைய சப்போர்ட்டிவ் முக்கியமான ரோல் என்னோட கண்ணன் சார். அந்த 2 months எனக்கு வந்து வீட்டில் படிக்க சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, வீட்டில் வச்சு படிக்க சொல்லிக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக என்னால் வந்து அந்த 78 mark கூட என்னால் எடுத்துருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டில் 10 o'clock வரைக்கும் எங்கூட ஸ்டே பண்ணுவாங்க. நாட் ஓன்லி கண்ணன் சார், மேக்ஸ் சார், தமிழ் சார், எல்லா டீச்சர்ஸுமே டில் 10 o'clock வரைக்கும் ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 8:30 வந்து டீ வச்சு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்களுடைய அந்த ஓன் அமௌண்ட், அவங்களோட அமௌண்ட்டை செலவு பண்ணி எங்களுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ். அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் மோட்டிவ் இருந்ததுனால தான் உண்மையிலே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து முடித்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. முக்கியமான ரோல் கண்ணன் சார். சார் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அந்த சார் வந்து வெள்ளக்கோயில்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நான் பார்க்கும்பொழுது சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவேன் பார்க்கும்போதெல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் அந்த சார்கிட்ட பேச எனக்கு ஒரு பயம் தான். அந்த பயம் இன்னும் போகலை. பட் இருந்தாலும் ஹி இஸ் வெரி டெடிகேஷன் பர்சன். இன்றைக்கும் ஒரு டீச்சருக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில டீச்சர்ஸ் ஹார்டாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்காதீங்க. கண்டிப்பாக இருக்கிறது முக்கியமான காரணம்னா ஒன்லி ஃபார் நாலேஜ், ஒன்லி ஃபார் மார்க், 2க்காக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணாலே தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வரும். நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோரில் வந்து மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்க ரொம்ப உதவியாக இருக்கும். நான் ஒரு 6 months என்ன மிஸ்டேக் பண்ணணும் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. டீச்சர்ஸ் கூட ஓப்பன் டாக்காக பேசுங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் பேசுங்க. கண்டிப்பாக டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன பெட்டராக பண்ணி தருவாங்களோ கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் சார். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்குது. பிகாஸ் யுவர் டெடிகேஷன்ஸ், யுவர் லவ், யுவர் கேரிங், இது நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி என் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மறக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.